ஹலோ மக்களே, சீரியஸாக ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டாங்க. என்னதான் விஜய் அண்ணா டிவிக்கேன்னு சொன்னாலுமே இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அவங்களால இப்படி ஃபஸ்ட்டே எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவ்வளோ தாட்ஸ் இருந்துச்சு. பட் சீரியஸாக நம்ம எல்லாருமே இவ்வளோ கூட்டம் எல்லாமே விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்காக மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ கூட்டமே ஓட்டாக மாறாதுன்னு ஒரு பக்கம். சரி ஓட்டாக வந்தாலுமே அவ்வளோ ஓட்டெல்லாம் வராது அப்படின்னு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஏதோ 35% அப்படி வருவாங்க. பட் ஆனால் ஜெயிக்கலாம் முடியாதுன்னு. பட் இவ்வளோ கஷ்டத்தையும் மீறி ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு தனி மனுஷனா நின்று எந்த ஒரு அலையன்ஸுமே இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்கன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம். மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் படித்தவங்க தானே விஜய் அண்ணாவுக்கு ஓட் பண்ணுறீங்க அப்படி தற்கூரி நீங்கள்லாம் அவ்வளோ பேர். நான் சீரியஸாக யாருக்குமே எதுவுமே ரிப்ளை பண்ணல. அவங்க கட்சியை பற்றியுமே நான் எதுவுமே சொல்லலை. பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தங்களை பிடிக்குது. அந்த மாதிரி எனக்கு விஜய் அண்ணாவை பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன பர்சன். ஸோ எனக்கு வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய பேருக்கு. பட் நாங்கள் விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறனாலேயே நாங்கள் தற்கூரி படிச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் ஓட் போடுறீங்க. பட் அப்படி பேசினவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பதிலாக நாங்கள் கொடுக்குறோம். ரொம்பவே ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன் விஜய் அண்ணா. சீரியஸாக நாங்கள் வச்ச நம்பிக்கைக்கு எதிர்பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க. ரொம்ப 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 நன்றி. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.